ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் தமிழ் ஜாப் எக்ஸ்பிரஸ். நாம் இன்னைக்கு தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் இந்த 2 பதவிகளுக்கு இப்போ வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக ஒரு 162 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கு தமிழகத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலர் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு மற்றும் நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்டிருக்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மூலமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெளியிடப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் 23/11/2020 அப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் இந்த பதவிகளுக்கு தான் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் ஒரு 74 வேகன்சியும் டைப்பிஸ்ட்டில் ஒரு 78 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 152 வேகன்சி இருக்குது. இது போக பேக்லாகில் ஒரு 10 வேகன்சி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31/10/2020 அந்த தேதியின்படி குறைந்தபட்சம் 18 வயதுலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேக்ஸிமம் வயது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேட்டகரிஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓசி கேட்டகரி சேர்ந்தவங்க வந்து 30 வயதினர் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரி சேர்ந்தவங்க 32 வயதினர் வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்க 35 வயதினர் வரைக்கும் நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் ஸ்கேல் ஆஃப் பே, அதாவது கல்வி தகுதி மற்றும் சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 19,500லேருந்து 62,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் HSC எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 12th பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது போக இதற்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து டைப்பிஸ்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,400 வரைக்கும் சேலரி இருப்பா சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதியை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து SSLC எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதாவது 10th முடித்தவங்க வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோட டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஹையர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். அல்லது டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் லோயர் அண்ட் தமிழ் ஹையர் பண்ணி தான் விண்ணப்பிக்கலாம். அல்லது டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் தமிழ் லோயர் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது டிஓடியின் மூலமாக கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிக்கலைனாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம். ஆனால் ஜாபில் செலக்ட் ஆன பின்னால் அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுங்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து படித்தவங்க அந்த கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை, அதையும் வந்து தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான வெப் போர்ட்டல் டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு தேவையான விண்ணப்ப கட்டணத்தையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதன்படி எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அண்ட் ஓசி கேட்டகரியை வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து 500 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/12/2020. ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி வந்து விண்ணப்பிச்சிருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டினாக நீங்கள் வந்து அனுப்பலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கொடுத்துருக்க அந்த வெப்போர்ட்டில் வந்து இங்கே டெய்லி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸே வந்து அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில். அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 2 போஸ்டிங்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், அந்த தனித்தனியாக வந்து ஃபீ பே பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டோட்டல் வேகன்சியை கேட்டகரிஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதன்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் உள்ள அந்த 74 வேகன்சியை அவங்க கேட்டகரிஸாக எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் பொதுப்பிரிவு. அந்த பொதுப்பிரிவில் என்பி நான் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே பொதுப்பிரிவில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த பொதுப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ப்ரியாரிட்டியில் தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே பொதுப்பிரிவில் நான் ப்ரியாரிட்டி உமன்ஸ் பெண்களுக்கு ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லே வந்து நான் ப்ரியாரிட்டி உமனில் காது கேளாதவர்களுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜென்ரல் டேன்லே நான் ப்ரியாரிட்டியில் டெஸ்டியூட் உமன், அதாவது ஆதரவற்ற விதவைகளுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பொதுப்பிரிவில் நான் ப்ரியாரிட்டி உமனில் தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் ப்ரியாரிட்டி அது பார்த்தீங்கன்னா முன்னுரிமை உள்ளவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முன்னுரிமை உள்ளவர்களில் யாரெல்லாம் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க, அதாவது இன்டர் காஸ்ட் மேரேஜ் செஞ்சவங்க, சுதந்திர போராட்ட வீரர்களோட மகன் அல்லது மகள், அடுத்து பர்மா சிலோன் அகதிகள், அரசாங்கத்திற்கு நிலம் வழங்கியவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி பிரிவில் வருவீங்க.
நீங்கள் முன்னுரிமை உள்ளவர்கள் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் உள்ள இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் பெற முடியும். அடுத்து அதே பொதுப்பிரிவில் முன்னுரிமை உள்ளவர்களை தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதே போல் அவங்க ஒவ்வொரு கேட்டகரியும் எப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கான அப்ரிவேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த டேபிளோட எண்ட்லேயே வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜிடினா என்ன, பிசினா என்ன, அதே மாதிரி பினா என்ன, என்பினா என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெளிவாக உங்களுக்கான வேகன்சி எதில் வரும் அப்படின்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ சிலபஸ் வந்து அவங்க இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து இப்போ லைட் ப்ளூவாக இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்க முடியல. அந்த ஆப்ஷன் வந்து டார்க் ப்ளூவாக மாறும்போது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சிலபஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 50 KB சைஸ்க்குள்ளே இருக்கணும். ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 50 KBக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் சில சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி அல்லது PDF ஃபார்மெட்டில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. 300 KB சைஸுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் கொஸ்டினாக வந்து மெயில் பண்ணுங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை அந்த சிலபஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து இந்த கொடுத்துருக்க அந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்டிருக்க எல்லா தகவலையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் தமிழ் எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.